அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். எனவே சுத்தம் குறித்தும் டெங்கு நோய் குறித்தும் மக்களுக்கு விழிப்பூட்டுங்கள் என்று பொது சுகாதார பரிசோதகரால் இன்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கல்முனை, சாய்ந்தமருது, மருதமுனை போன்ற பிரதேசங்களில் அதிகமான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் முஸ்லிம்களுக்கே சுத்தத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எமது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள், மார்க்கங்கள், கோட்பாடுகள் இருந்தாலும் அந்த அனைத்து மார்க்கங்கள், மத அனுஷ்டானங்களை விடவும் மிகவுமே சுத்தத்தை வலியுறுத்திய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் ஒரு மனிதன் காலையில் விழித்து எழுந்தது முதல் அவன் மீண்டும் படுக்கைக்கு போகும் வரைக்கும் அந்த மனிதனை சுத்தத்தின் ஊடாக பாதுகாத்த ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். அந்த அளவுக்கு இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் படுக்கையில் இருந்து எழுந்தால், காலையில இரவையில நாங்க தூங்குறோம், காலையில் படுக்கையில் இருந்து உங்களில் ஒருவர் எழுந்தால் அவருடைய கைகளை 3 தடவைகள் அவர் கழுவாத வரைக்கும் எந்த பாத்திரத்தினுள்ளும் அவருடைய கையை விட வேண்டாம், எந்த உணவையும் அவர் உட்கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவருடைய கை எங்கே இராத்தரித்தது என்பதை அவர் அறிய மாட்டார். ஏன்னா நாங்க தூக்கத்தில் இருக்கும் போது எங்களுடைய கை எங்க இருந்தது என்று எங்களுக்கு தெரியாது. அது நஜீஸை தொட்டு இருக்கலாம், அது அசிங்கங்களில் பட்டிருக்கலாம், அதில் அழுக்குகள் படிந்திருக்கலாம். எனவே நீங்கள் காலையில் எழுந்தவுடன் 3 விடுத்தங்கள் உங்களுடைய கைகளை கழுவாத வரைக்கும் எந்த உணவையும் உட்கொள்ளக்கூடாது, எந்த தண்ணீர் பாத்திரத்திற்குள்ளும் உங்களுடைய கைகளை நீங்கள் விடக்கூடாது என்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்க தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் சுத்தத்தை போதித்தார்கள். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திற்கு போனால் தூங்குவதற்கு முன்னாடி தொழுகைக்காக வுது செய்வதை போல வுது செய்து கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தூங்குவார். எனவே தூக்கத்திற்கு போகின்ற பொழுதும் சுத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய சுன்னாவாக நடைமுறைப்படுத்தினார். தூக்கத்தில் இருந்து எழுந்தாலும் தன்னுடைய கைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தப்படுத்திக் கொண்டார்கள். இன்னும் ஒரு செய்தியில சொல்கிறார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி ஸலா. என்னுடைய உம்மத்தின் மீது கஷ்டமாக இல்லாதிருந்திருந்தால் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும் பல் துலக்குவதை அவர்களுக்கு நான் கடமையாக்கியிருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அவனுடைய வாய் சுத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். அவன் தொழுகைக்கு வருகின்ற பொழுது அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்க வருகின்றது. எனவே துருவாடை இல்லாமல், வியர்வை நாற்றங்கள் இல்லாமல் தன்னுடைய உடலை ஒரு மூமின் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுது ஸீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நீங்கள் தொழுகைக்காக செல்கின்ற பொழுது உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், உங்களை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். நல்ல வாடையோடு நறுமணத்தோடு அத்தர் வகைகளை பூசிக்கொண்டு நீங்கள் பள்ளிக்கு வருவது சுன்னா என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்திய ஒரு மார்க்கம். இன்னும் ஒரு மனிதன் அவனுடைய உடலை எவ்வாறு சுத்தமாக வைத்திருக்க வேண்டுமோ அதே போல அவனுடைய சூழலையும் அவன் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு அரைவாசி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே யாரிடத்தில் சுத்தம் இல்லையோ அவனுக்கும் முஸ்லிம் என்கின்ற அந்த பெயருக்கும் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுகிறோம், 5 வக்துக்கும் நாங்கள் வுது செய்கிறோம். அது ஆகப்பெரிய சுத்தம். ஒரு நாள் ஒரு முஃமின் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, தோழர்களே, உங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த ஆறில் நீங்கள் 5 விடுத்தம் ஒரு நாளைக்கு குளிக்கிறீர்கள், உங்களுடைய உடம்பில் ஏதாவது அழுக்கு அசுத்தங்கள் இருக்குமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்.
சஹாபாக்கள் சொன்னார்கள், அது எப்படி இருக்கும் யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 5 தடவை ஒருவர் குளிக்கிறார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகிறீர்கள், அந்த 5 வக்துக்காக 5 தடவைகள் வுது செய்கிறீர்கள். அந்த வுது உங்களுடைய உடலை சுத்தப்படுத்துகிறது. நீங்கள் செய்த கண்ணால், நாவால், எங்களுடைய கைகளால், கால்களால் செய்த பாவங்களையும் அது சுத்தப்படுத்துகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது உடல் ரீதியாக இஸ்லாம் எவ்வளவோ சுத்தங்களை எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. ஒரு பெண் மாதவிடாயை முடித்து விட்டால் அவள் எப்படி சுத்தமாக வேண்டும்? ஒரு ஆணும் பெண்ணும் குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்து விட்டால் அவர்கள் எப்படி குளித்து தங்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும்? குழந்தை பெற்றெடுத்த ஒரு பெண் நிஃபாசுடைய இரத்த போக்கு நின்றதன் பின்னாடி அவள் எவ்வாறு சுத்தமாகி கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு அம்சங்களையும் மிக தெளிவாக சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம். நீங்கள் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும்? சிறுநீர் கழித்தால் அந்த சிறுநீரை நீங்கள் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும்? மலஜலம் கழிக்கின்ற பொழுது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்னென்ன? காவிர்கள் வியந்து போய் அன்று கேட்டார்கள், உங்களுடைய முஹம்மத் சிறுநீர் கழிப்பதையுமா உங்களுக்கு சொல்லித் தருகிறார்? வியந்து பார்த்தார்கள். அந்த அளவுக்கு சுத்தத்தை, உடல் ரீதியான சுத்தத்தை வலியுறுத்திய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. சொல்லிவிட்டு சொல்றாங்க, அதில் ஆக குறைந்த படித்தரம் என்ன தெரியுமா? ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமான்ல ஆக டொப்ல இருக்கிறது அல்லாஹ்வுடைய கலிமா. ஆக பணிந்தது, ஆக அடியில் இருக்கக்கூடியது ஈமானில் இமாத்தத்துல் அதா அனி தரிக், பாதைகளில் இருக்கின்ற நோவினைகளை அகற்றுதல். எங்கட சூழல்ல, பாதைகள்ல, மனிதர்கள் நடந்து போகின்ற வழிகளில் ஏதாவது நோவினைகள் தரக்கூடிய பொருட்கள் இருக்குமாக இருந்தால் அதை ஒரு மூமின் பாதையால் போகிறான், அதை கண்டவுடன் அதை எடுத்து அகற்றி ஒரு ஓரத்திலே போடுகிறான் என்றால் இதுதான் உங்களுக்கு ஈமான் கடுகளாவது இருக்கிறது என்பதற்கு உதாரணம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுதான் ஈமானில் ஆக குறைந்த படித்தரம் என்று சொன்னார். எனவே நாங்கள் பாதைகளில், மனிதர்கள் நடமாடக்கூடிய பொது இடங்களில் அசிங்கங்களை ஏற்படுத்துவது எவ்வளவு பெரிய பாவம். நாங்க ஏற்படுத்தாத ஒரு கெடுதி தருகிற பொருளை கண்டாலே அதை எடுத்து ஓரத்துல போட சொல்லி இஸ்லாம். ஆனா நாங்களே குப்பைகளை கொண்டு போய் போடுவது, அல்லது தண்ணீர் தேங்கி நின்று நொழும்புகள் விளையக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து வீதியில் போடுவது, சுற்றாடலில் போடுவது எவ்வளவு பெரிய பாவம் கணியத்துக்குரிய சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் உண்மையான இறை விசுவாசியாக ஆக மாட்டார். இது மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரிஞ்சு கொண்டோம் தெரியுமா? ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்கிறார், நீங்க இந்த போன் யூஸ் பண்றீங்க, எனக்கும் தாங்க. ஏன்? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்க உங்களுக்கு விரும்புறதை எனக்கும் விரும்பினாத்தான் நீங்க மூமின். எனவே நீங்க இந்த பெரிய போன் யூஸ் பண்ணினா எனக்கும் தாங்க. இது அதனுடைய அர்த்தம் அதல்ல. இந்த ஹதீஸினுடைய அர்த்தம், எதெல்லாம் எனக்கு நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதெல்லாம் என்னுடைய சகோதரனுக்கும் நடக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். எதெல்லாம் எனக்கு நடக்க கூடாது என்று விரும்புகிறேனோ அதெல்லாம் என்னுடைய சகோதரனுக்கும் நடக்க கூடாது என்று விரும்பணும். என்னை பற்றி ஒருவன் புறம் பேசுவதை நான் விரும்ப மாட்டேன். அதுபோல என்னுடைய தோழனை பற்றி ஒருவன் புறம் பேசுவதை நான் விரும்பக்கூடாது, அவனை பற்றி நான் புறம் பேசக்கூடாது. எனக்கு யாராவது அநியாயம் செய்வதை, தீங்கிழைப்பதை நான் எப்படி விரும்ப மாட்டேனோ அதுபோல என்னுடைய தோழனுக்கு நான் தீங்கிழைக்கவும் கூடாது, வேறு நபர்கள் தீங்கிழைப்பதை நான் விரும்பவும் கூடாது. இதுதான் அந்த ஹதீஸுடைய அர்த்தம். எங்கட வீட்டுக்கு முன்னால காலையில எழும்புறோம், சுபகுக்கு 3 குப்பை பேக் கொண்டு வந்து போடப்பட்டிரு. உதாரணத்துக்கு சொல்றேன். எங்கட மனம் அதை விரும்புமா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? அதை நாங்கள் நேசிப்போமா? நல்ல காரியம் மாஷா அல்லாஹ் குப்பையை போட்டுட்டு போய்காருன்னு சொல்லுவோமா? அல்லது மனதால் அவரை நாங்கள் திட்டுவோமா? அவரை ஏசுவோமா? பொது இடங்களில் குப்பைகளை போட்டு துர்நாடை வீசுகின்ற பொழுது நிச்சயமாக போகின்ற பாதை சாரிகள் அவரை சபித்து விட்டு தான் போவார்கள். அப்ப எப்படி என்னுடைய வீட்டுக்கு முன்னால் குப்பை போடப்படுகின்ற பொழுது எனக்கு கோபம் வருகிறதோ, நான் இன்னொருத்தருடைய வீட்டுக்கு முன்னால் கொண்டு போய் குப்பையை போடக்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. உனக்கு விரும்புவதையே உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பும். அப்படி விரும்பல் என்றால் உன்னுடைய ஈமான் பூரணமாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மாநகர சபையினால் குப்பை வண்டிகள் வருகிறது,
தோராயமாக ஒவ்வொரு வீதிகளில் ஒவ்வொரு கிழமையும் குப்பைகளை கலெக்ட் பண்ணுகிறார்கள். ஆனாலும் பொறுமை இழந்து வீதிகளில் கொண்டு வந்து போடுகிறோம், சந்திகளில் கொண்டு வந்து போடுகிறோம், இன்னொருவருடைய வீட்டுக்கு முன்னால் கடைகளுக்கு முன்னால் கொண்டு வந்து போகின்ற போக்கில் மோட்டார் சைக்கிளில் வீசிவிட்டு போகின்றோம். சுத்தத்தை வலியுறுத்திய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அசுத்தத்தை ஏற்படுத்துகின்ற முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாங்கள் நோன்பாளிகளாக இருப்பதில் எந்த ஃபாய்தாவும் இல்லை. எனவே இஸ்லாம் மிக தெளிவான மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம், எல்லா வழிகாட்டல்களையும் மிக தெளிவாக வழங்கிய மார்க்கம். அந்த மார்க்கம் சுத்தத்தை வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பொதுமக்கள் நிழல் பெறுகின்ற ஒரு மரத்தடியில் நீங்கள் போய் சிறுநீர் கழிக்க வேண்டாம். பப்ளிக் பிளேஸ், பொதுவான இடம், பொதுமக்கள் நிழலுக்காக ஒதுங்குகிற இடத்தில் போய் நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார். நீங்க சிறுநீர் கழித்து விட்டு வந்து விடுவீர்கள். ஆனால் நிழலுக்காக ஒதுங்குகின்ற ஒரு பிரயாணி அங்கே அந்த துருவாடையை அல்லது அங்கிருக்கின்ற நஜீசால் அவர் பாதிக்கப்படுகிறார். தடுத்து இருக்கிறது மார்க்கம். ஓடாமல் தேங்கி நிற்கின்ற தண்ணீர், குளங்கள், குட்டைகள், வாய்க்கால்கள், ஆறுகள், ஓடாமல் தேங்கி நிற்கின்ற குட்டைகளில் போய் சிறுநீர் கழிக்காதீர்கள். குளிப்பு கடமையானவர் தேங்கி நிற்கின்ற தண்ணீரில் குளிக்காதீர்கள். அங்கே நீங்கள் அசுத்தங்களை, குப்பைகளை கொண்டு போய் போடாதீர்கள். ஏனென்றால் மிருகங்கள், பறவைகள் அங்கு வந்து நீராடும், அங்கே வந்து நீர் குடிக்கும். எங்கேயாவது தண்ணீர் வசதி இல்லாதவர்கள் தண்ணீர் அருந்த வருவார்கள். எனவே நீங்கள் நஜீஸை அதில் ஏற்படுத்தினால் அது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இந்த அளவுக்கு சுத்தத்தை சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எங்கட சுற்றாடல் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வலியுறுத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரன், ஆனால் முஸ்லிம் சமூகத்தில் தான் இன்று டெங்கு நோய் மிகவும் அபாரமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு வீடுகளில், வளவுகளில், எங்களுடைய வாசல்களில் நொழும்பு பெருகுவதற்கான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். எனவே நிச்சயமாக இது உண்மையான ஈமான் தாரிகள், முஃமின்களுக்கு அழகான ஒரு காரியம் அல்ல. எனவே நாம் சுத்தத்தை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். எங்களை நாங்கள் எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அதுபோல எங்களுடைய சுற்றாடலையும் எங்களுடைய சுற்றுச்சூழலையும் நாங்கள் சுத்தமாக வைத்திருப்பது எங்களுடைய கடமை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை உணர்ந்து எங்களுடைய சுற்றாடலை நாம் சுத்தமாக வைத்து நாங்களும் சுத்தமாக இருந்து பிறரையும் சுத்தமாக வாழ வைத்த நன்மையை பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.